ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் 360 சேனல். நான் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நண்பன் அருண்குமார். லைஃப்பில் சில நேரத்தில் நமக்கு ஒரு ஃபீல் வரும், என்னடா அது எதை எடுத்தாலும் தடையாகவே இருக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? ஜாதகம் பார்த்தா சனி பயிற்சி 7 சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இதையெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஒரு சீக்ரெட் இருக்குது. அதுதான் தான தர்மம். இதை கேட்ட உடனே என்கிட்ட காசு இல்லை, நான் தர்மம் என்ன பண்ணுறது, எங்கே பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. அது என்னென்னு ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். நிறைய பேர் தானம் தர்மம் ரெண்டும் ஒன்று தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போது ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக கோயிலில் காசு போடுறது தானம். ஆனால் ரோட்டில் ஒருத்தர் பசியோடு இருக்கிறத பார்த்து நமக்கே தோணி சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம்ல, அதுதான் தர்மம். சனி பகவானுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய பரிகாரமே இது தான். ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, தானம் உங்கள் பாக்கெட்டை பார்க்கும், ஆனால் தர்மம் உங்கள் மனசையும் கர்மாவையும் பார்க்கும். ஜாதகத்தில் சனி பகவான் கஷ்டம் கொடுக்குறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் பண்ண ஏதோ ஒரு பழைய கர்மாவை கிளியர் பண்ண சொல்கிறாருன்னு அர்த்தம். சனி பகவான் யார்? ஒரு ஜட்ஜ் மாதிரி. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவருக்கு உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும். முக்கியமாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு, முதியவர்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவி அந்த 7 சனியோட பாதிப்பை அப்படியே பாதியை குறைச்சிரும். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. கர்ணனை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் சாகர நிலைமையில் இருந்தப்போ கூட அவர் பண்ண தர்மம் தான் அவருக்கு கவசமாக இருந்துச்சு. கடைசியில் கிருஷ்ணரை வந்து அவரோட புண்ணியத்தை தானமாக கேட்டார். அப்போது தான் அவரோட கர்ம வினைகள் எல்லாம் அழிஞ்சு அவருக்கு மோட்சம் கிடைச்சது. இதில் இருந்து என்ன தெரியுது? கிரகங்கள் எங்கே வேணால் இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற தர்மம் தான் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். சரி, இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனிக்கிழமை ஆனால் ஏதாவது ஒரு முதியவருக்கோ இல்லை ஏழைக்கோ தயிர் சாதம் வாங்கி கொடுங்க. எறும்புக்கு சர்க்கரை போடுறது ரொம்ப ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் ஒரு பெரிய ஒரு கர்மாவை குறைக்கும். உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள மதிக்க கற்றுக்கோங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு டீயோ ஸ்நாக்ஸோ வாங்கி கொடுங்க. இதுவே சனி பகவானுக்கு பிடிச்ச பரிகாரம். ஏன்னா சனி பகவான் வந்து அவங்களுக்கு தொழிலாளர்கள், இது மாதிரி கொஞ்சம் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கள வந்து சனி பகவானுக்கு பிடிக்கும். ஸோ அவங்கள வந்து மதிப்பு, அது துப்புரவு தொழிலாளர்கள் இவங்களாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து செய்கிற அந்த நல்ல விஷயங்கள், இப்போ ஒரு சாக்கடை எடுக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து இப்போ வந்து நமக்கே வந்து நம்ம டிச்சில் வந்து ஏதாவது ஒரு அடைப்பவங்க எடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அது அந்த க்ரியேஷன், அந்த விஷயம் வந்து சனி பகவானோட பாதிப்பை கண்டிப்பாக குறைக்கும். பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது, செடி வளர்க்குறது, இதெல்லாமே தர்மம் தான். இன்னொன்று வந்து இப்போ வந்து இந்த நாய்களுக்கு வந்து நம்ம பால் ஊற்றுறது, சாப்பாடு வைக்கிறது, இதெல்லாமே வந்து அந்த வகையில் தான் வரும். இந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 21 days வந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து திருப்பி வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் வந்து 21 days அட்லீஸ்ட் ஒரு 48 days வந்து ஒரு கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள், இந்த தான தர்மமான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து நடக்கிற சேஞ்சஸ் நம்ம கண்கூட வந்து பார்க்கலாம். நமக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ், அந்த ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு வர்றதை நம்மளே வந்து கண்கூட பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலான விஷயந்தான். ஒரு நாய்க்கு வந்து பால் விற்கிறதாகட்டும், இல்லை ஒரு பிஸ்கெட், ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம ரிப்பீட்டடாக வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நமக்கு ஏதாவது வந்து கெடுதல் வருது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அது வந்து அந்த ப்ரொடெக்ஷன், அந்த புண்ணியங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக காப்பாற்றும். நானும் வந்து லைஃப்பில் அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து அடிக்கடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அந்த விஷயங்கள் வந்து நமக்கு நடக்க போகிற அந்த ரொம்ப கெடுதலான விஷயங்களை குறைக்கும்.
இதுவே நம்ம இன்னுமே வந்து அது நிறையா பண்ணும்போது நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கும்போது நமக்கு நிறைய மனுஷங்க வாழ்த்துவாங்க. பட் ஜீவராசிகள் எப்படி வாழ்த்துவோன்னு கேட்கும்போது அதுங்க நினைக்கும். ஒரு நாய்க்கு, சாதாரண நாய்க்கு நம்ம வந்து ஒரு உணவிட்டிருப்போம். அது ரொம்ப நாள் கழித்து நம்மளை தொடரும். நமக்கு அந்த நாய்க்கு வந்து யாருன்னே தெரியாது. அந்த நாய் யாருன்னே தெரியாது. பட் அந்த நாய்க்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அது நம்மளை ஃபாலோ பண்ணும். நம்மளை தேடி வரும். ரொம்ப ஞாபகம் வச்சுருக்கும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அதுக்கு. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீவராசிகளுக்கு அந்த ஒரு தாட் இருக்குது. ஸோ அது வந்து பிரபஞ்சத்தோடு டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஸோ நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அதோடைய அந்த நன்றி உணர்வு அது நம்மளுக்கு வந்து புண்ணிய சக்தியாக மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாய் ஆகட்டும், மாடுகளே இருக்கட்டும், மாடுகள். ஸோ இது எல்லாமே வந்து அந்த இதில் தான் வந்து வரும். ஓகேவா? கடைசியாக நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். தர்மம் பண்ணுறது பெரிய வசதி தேவையில்லை. ஒரு நல்ல மனசு இருந்தால் போதும். இன்றைக்கி நீங்கள் யாருக்காவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. அது நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக திரும்பி வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கடைசியாக யாருக்கு என்ன உதவி செஞ்சீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.